ஒரு திரைப்படம் நல்லா இருந்தது அப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து மக்கள் வந்து கொண்டாட தயாரா தான் இருக்காங்க. ஆனா பெரிய ஹீரோக்களோட படம் வந்து இன்னைக்கு வந்து கதையில தோத்து போயிருது. இன்னும் வந்து மாஸ காட்டிட்டு ரஜினிகாந்த் வந்து இன்னும் வந்து சிகரெட்ட தூக்கி போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து கமல் வந்து இன்னும் வந்து பல கெட்டப் போட்டு நடிச்சுக்கிட்டு வந்து, விஜய் வந்து இன்னும் வந்து பஞ்ச் டயலாக பேசிக்கிட்டு வந்து, அஜித் வந்து இன்னும் வந்து சைலன்ட்டா நடந்துகிட்டு இருந்தார் அப்படின்னா, இந்த 4 பேரையுமே தமிழ் சினிமா மக்கள் தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதில தான் வந்து தப்பிச்சுட்டார் வந்து இளைய தளபதி விஜய். இனிமேல் வந்து இந்த சின்ன சின்ன பசங்களோட வந்து போட்டி போடணும் அப்படின்னு சொல்லி தான் அரசியலுக்கு போறாராங்கிறது தெரியல. இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோக்கள வச்சு ஒரு குடும்பத்தோட போய் பார்க்கக்கூடிய படங்கள் வந்து ரொம்ப வருஷம் ஆயிருச்சு. ரஜினியா இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், இவங்கலாம் வந்து எப்பயாவது ஒரு வாட்டி தான் வந்து அந்த மாரியான படங்கள் குடுக்குறாங்க. ஆனா, இப்ப புதுசா வந்திருக்கிற பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே படமா இருக்கட்டும், டிராகன் படமா இருக்கட்டும், இளைஞர்கள புடிச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் வந்து. இன்னைக்கு சிவகார்த்திகேயன், சிம்பு, தனுஷ் இவங்கலாம் வந்து இவங்க இடத்தெல்லாம் வந்து அவர் பிடிச்சிருவாரோன்னு பயப்படுறாங்க.